இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நன்னாளாக அமையட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி, அற்புதமான ராசி. இவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து என்னென்ன மாற்றங்கள் சந்திக்க இருக்காங்க, வருகின்ற நாட்கள் உங்களுக்கு கிரகநிலை சாதகமாக அமைந்திருக்கா, இந்த ஆண்டில் நீங்கள் தொழில் தொடங்கலாமா, இந்த ஆண்டில் வேலைக்கு முயற்சி பண்ணலாமா, இந்த ஆண்டில் உங்களுடைய கல்வி நிலைமை எப்படி இருக்கும், இந்த ஆண்டில் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். இந்த ஆண்டில் நீங்கள் என்னென்ன மாற்றங்களை செய்யலாம், என்னென்ன மாற்றங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்மளுடைய ஞானச்சித்த சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. விருச்சிக ராசி அன்பர்கள் கோபமாக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் பல இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஏன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் கோபமாக ஒரு விஷயத்தை பேசுகிறாங்க அப்படின்னா அதில் அந்த அளவுக்கு உண்மை இருக்குது, நேர்மை இருக்குது, நீதி இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வெளிப்படையாக பேசக்கூடியவங்க, கள்ளங்கபடம் இல்லாமல் வெளிப்படையாக பேசிடுவாங்க. அது ஒரு சிலருடைய மனதை பாதிக்கும். அதை அவங்க உணர்ந்து செயல்பட மாட்டாங்க, அவ்வளோதான். வெளிப்படையாக பேசிடுவாங்க. இது தப்போ ரைட்டோ எனக்கு தெரியாது, ஆனால் இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாக பேசிடுவாங்க. விருச்சிக ராசியில் சந்திரன் நீச்சமாகிறார், செவ்வாய் ஆட்சியாக அமைந்திருக்கிறார். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் கார்த்திகை மாதம் சூரியன் இந்த ராசியில் தான் இருப்பார். இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் ஒரு விதமான பயம், ஒரு விதமான சந்தேகம், கொஞ்சம் வெளியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முரட்டுத்தனம், அன்பு ஒரு நபர் அப்படின்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்களை சொல்லலாம். அன்பு செலுத்துறவங்களே இவங்களை தவிர வேற ஆளுங்களே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அன்பு செலுத்தக்கூடியவங்க. அதே மாதிரி பகை பாராட்டுவதிலையும் இவங்க தான் பகையோட உச்சத்துக்கே போவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அரைக்குறையாக கற்றுக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. எந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதா இருந்தாலும் அதை முழுமையாக கற்றுக்கணும், நிறைவாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் உள்ள ஒரு ராசி இந்த விருச்சிக ராசி. நீர் ராசி என்பதனால மனம் கடல் நீரை போல ரொம்ப ஆழமாகவும் மர்மமாகவும் இருக்கக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள். அமைதியாக தான் இருப்பாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க. இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா மன அழுத்தம், மனக்குழப்பம் அடிக்கடி உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வெறித்தனமாக ஒரு சில இடத்துலலாம் செயல்படுவாங்க, கடு வேகத்துடன் செயல்படுவாங்க, ரொம்ப சுறுசுறுப்பாகவும் செயல்படுவாங்க. போட்டின்னு வந்துருச்சுன்னா களை இறங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வெற்றி வர வரைக்கும் போராடக்கூடியவங்க, ரொம்ப தன்னம்பிக்கைக்குரிய ஒரு நபர் அப்படின்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்களை சொல்லலாம். நம்பிக்கைக்குரியவங்களும் கூட. தற்பெருமை கொஞ்சம் அதிகமாக பேசிப்பாங்க. பேச்சு போட்டி அப்படின்னு வந்துட்டால் அந்த அளவுக்கு சிறப்பாக பேசக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து என்னென்ன மாற்றங்களை இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. இந்த விருச்சிக ராசிக்கு புத்தாண்டு தொடக்கம் முதலே மே மாதம் வரை குரு பயிற்சி மிக சாதகமாக இருக்குது. அடுத்தடுத்து பயிற்சிகள் நடக்க இருக்கிறதுனால எல்லா பயிற்சிகளுமே பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற தமிழ் புத்தாண்டிலிருந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த மார்ச் மாதம் முடிந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளர்ச்சி இருக்கும். தொழிலில் ஏதாவது புதிதாக ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு அதிகம் வரும். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த தமிழ் புத்தாண்டில் விருச்சிக ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ஆதிக்கம் கொண்ட ஆண்டாக இருக்கிறதுனால நினைத்ததை இந்த ஆண்டில் நீங்கள் சாதிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். அதிர்ஷ்டம் நிறைய உங்களை தேடி வரும். அதே மாதிரி இந்த ஆண்டில் நீங்கள் முயற்சி பண்ணுற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். அளவுக்கு சொல்லிட்டீங்க, நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. திருமண வயது, அதே மாதிரி வணிகம், வேலையில் வெளிநாடு செல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, அதே மாதிரி என்னென்ன யோகங்கள் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த புத்தாண்டு தொடக்கத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா
குரு பெயர்ச்சி ரொம்ப சாதகமாக இருக்குது. அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வர இருக்குது. ஏன்னா இந்த ஆண்டில் நீங்கள் முயற்சி பண்ணுற ஒவ்வொரு விஷயமுமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த ஆண்டு பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை குறிக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமத்தில் மறைந்தால் கூட குருவோடைய பார்வை உங்களுக்கு நன்மை தர மாதிரி இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு. தாய்வழி உறவுகளால் ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும். சொத்து வாங்கலாம் அப்படின்னு நீண்ட நாளாக ஆசைப்பட்ட உங்களுடைய கனவு இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்களுடைய பெயரில் ஒரு சின்ன சொத்து உங்களுடைய பெயரில் இருக்கும். கட்டாயம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. பூர்வீக சொத்தெல்லாம் ஒரு சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். பூர்வீக சொத்தெல்லாம் கைக்கு கிடைக்கிறதுக்குள்ள நிறைய இன்னல்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட அந்த பூர்வீக சொத்தெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஆண்டில் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். இந்த விருச்சிக ராசிக்கு இந்த 2025 பொருளாதார வளர்ச்சி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆண்டு முதல் பாதியில் பார்த்திங்கன்னா குருவோடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வருமானம் சிறப்பாக இருக்குது. செல்வாக்கு படிப்படியாக உயரும். பெரிய தொகையை இந்த ஆண்டில் நீங்கள் சேமிக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு ரொம்ப அமோகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப வலுவான நிலையில் போய் உட்கார போகிறீங்க. மனைவி குடும்பத்தில் இருக்கிற மற்றவங்களுடைய ஆதரவுலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். மார்ச் 29 சனி பயிற்சியும் உங்களுக்கு நடந்திருக்கு. அந்த சனி பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. 5ஆம் வீட்டில் இருக்கும் சனி அம்சமாக அமர்ந்திருக்கிறார். 11ஆம் வீட்டில் இருந்து நல்ல ஒரு வருமானத்தை உங்களுக்கு உண்டு பண்ணுவார். நல்ல ஒரு முன்னேற்றம். ராகு கேது பயிற்சி எப்படின்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டோட நடுப்பகுதியில் சில புதிய வருமானங்கள் வரும். குறிப்பாக நிறைய வாய்ப்புகள் வரும். தொழிலாகட்டும், அதே மாதிரி வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களாகட்டும், எந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆண்டு நடுப்பகுதியில் பார்த்திங்கன்னா குரு பகவான் அஷ்டம குருவாக சஞ்சரிப்பதனால குடும்பத்தில் சின்ன செலவுகள் வரும். அதே போல் சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்க, ஒரு சிலர்லாம் வியாபாரம் செஞ்சிட்ருக்கவங்களுக்கெல்லாம் வெளிநாட்டில் இருந்து நல்ல ஒரு வணிகரோ அல்லது நல்ல ஒரு ஏற்றுமதி நிறுவனத்தில் இருந்தோ நல்ல ஒரு ஆர்டர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதன் மூலிமா நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். இந்த ஆண்டில் வணிகம் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமோகமான வளர்ச்சி நிறைந்த ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். 7வது வீட்டில் குரு சஞ்சாரம் இருப்பதனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க தனியாக பிரிந்து வந்து கூட நல்ல ஒரு தொழில் தொடங்குவீங்க. அதெல்லாம் அமோகமான லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வாழ்க்கை துணையால் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் இந்த ஆண்டில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பணி செய்கிற இடத்துல கூட உங்களுடைய நண்பர்கள், சக ஊழியர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய துணை பக்கபலமாக இருக்கிறதுனால, அவங்களுடைய ஆதரவு சிறப்பாக இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து பல சாதனைகளை இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் செய்வாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆண்டு நடுப்பகுதியில் பார்த்திங்கன்னா நேரம் சரியாக இருக்குது. உத்தியோகத்தில் நல்ல ஒரு சாதனை படைப்பீங்க. மேலதிகாரியோட பாராட்டு கிடைக்கும். நல்ல ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த ஆண்டு நடுப்பகுதியெல்லாம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய வேலையில் கூட சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் வரலாம், ஒரு சிலருக்கு பதவி உயர்வு வரத்துக்கான ஒரு யோகம் இருக்குது. ராகு மற்றும் கேதுவோட சஞ்சாரம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறதுனால புத்தி ரொம்ப தெளிவாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப சிந்தித்து செயல்படுவீங்க. அதை எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். ஆண்டு நடுப்பகுதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா ராசியிலிருந்து 8வது வீட்டில் தேவகுரு சஞ்சாரம் செய்கிறது வணிகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாட்களாக உங்களுடைய உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் செய்யலாம் அப்படின்னு விரும்பிட்டு இருந்திருப்பீங்க. இந்த மே மாதத்துக்கு பிறகு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் செய்யக்கூடிய யோகம் இருக்குது. நல்ல ஒரு சம்பளம் கிடைக்கக்கூடிய யோகமும் இருக்குது. ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். இருக்கிறவங்க வரன் தேடினீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆண்டு தொடக்கத்திலிருந்தே முயற்சி பண்ணுங்கள். 7வது வீட்டில் குரு இருப்பது, குருவோடைய பார்வை ராசியில் இருப்பதுனால இது இனிமையான காலம் இந்த விருச்சிக ராசி என்பர்களுக்கு. திருமணமாகாதவங்கள்லாம் இதனால் வரைக்கும் சின்ன சின்ன தடைகள் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. நல்ல பெயர், நல்ல ஒரு புகழ் உள்ள ஒரு பெண் உங்களுக்கு மனைவியாக அமைவாங்க. ஆண்டு
தொடக்கத்தில் இருந்தே நல்ல ஒரு சாதகமான கிரக நிலை இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கிறதுனால தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு சின்ன சின்ன மன அழுத்தம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்ப சூழ்நிலை உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு அமோகமான வளர்ச்சி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய பெருமானையும் ஆஞ்சநேயரையும் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அமோகமாக இருக்கும். நம்பிக்கையோடு இந்த 2 தெய்வங்களையும் வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நன்றி.